வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு கதையாகும். தலைப்பானது பலே மாமியாரும் பலே மருமகளும் என்ற சிந்தனைக்குரிய கதை. மாமியார் என்றாலே அறிவுரை பகர்கின்ற சாமியார் என்றே பலரும் பல மருமகள்களும் எண்ணுகின்றனர். மாமியார் தாய்மை நோக்கு கொண்டு செயல்பட்டால், மருமகளை தன் மகளாக எண்ணினால், தன் மருமகளுக்கும் தாய் போன்றவளாக மாறி நிற்பாள். இல்லையே அவ்வாறு அடங்கிடாமல் தன் படாடோபத்தையும் அதிகாரத்தையும் காட்டி நின்றால், பலே மாமியாராகி நின்றால், பேயகத்தான் எவர் கண்களுக்கும் தெரிவாள் எவர் மாமியாரும். ஆனால் பெற்ற மகனுக்கு என்றும் அந்த தாயானவள் குடியிருந்த கோயிலே ஆகும். இங்கு வரும் இந்த எடுத்துக்காட்டில் பலே மாமியாருக்கு பலே மருமகள் என்றே இத்தலைப்பை நாம் வைத்து கொள்ளலாம். பழைய சிந்தனையே என்றாலும் இன்றும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. பலே மாமியாரிடம் நாளும் சிக்கி திணறி சொல்ல முடியாமல் சகித்து கொண்டு தனக்கு ஒரு சுதந்திரம் இவ்வீட்டில் இல்லாமல் ஆக்கிய தன் கணவனையும் தன் பெற்றோர்களையும் எண்ணி எண்ணி யாரை நோவது விதியை நோவதா என்றும் தெரியாமல் வாழ்ந்து தவித்து கொண்டிருந்தாள் அந்த கிராமத்து இருந்து வந்த அந்த அழகிய மருமகள். அதிகாரம் காட்டி அடக்கி வந்தவளே இக்கதையின் பலே மாமியார். நகை நட்டு கழுத்தில் நாளும் மின்னும் தன்மையோடு பட்டுப்புடவையோடு நாளும் கண்காணி போல வலம் வருவதும், நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் பணக்கார திமிரை தன் மருமகளிடம் காட்டுவதும் அன்றாட வேலையாயிற்று. அதிகார தோரணையில் மிரட்டி உருட்டி அந்த பணிவான அடக்கமான அந்த பெண்ணையும் சோதனைக்கு உள்ளாக்கினாள் மருமகளை இந்த பலே மாமியார். இவளை ஒழித்தால்தான் நிம்மதியாக தன் கணவனோடு வாழ முடியும் என்று வெளிப்படையாய் எதுவும் சொல்லிவிடாமல் மௌனராகம் பாடி வந்தாள் இந்த பலே மருமகள். பிறரின் பிடிவாதமான அடக்குமுறைகளை எத்தனை நாட்கள்தான் எவரும் தாங்கிட முடியும்? இவளும் மனுஷிதானே. மகளாக மதிக்க வேண்டியவளை வேலைக்காரியாக ஆக்கி பார்க்கும் இந்த படாடோப மாமியார்களை என்ன செய்வது என்று ஒரு முடிவுக்கு வந்து யோசனை கொண்டாள். வந்த சோதனை மௌனமான ஓர் விளையாட்டுதான். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல பலே மருமகளின் எண்ணம் கைகூடி வந்தது. ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். இந்த சாமியாராகிய இந்த மாமியாரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று. அன்றைய தினம் தன் கணவன் வெளியில் சென்றிருந்த அந்த வேளையில் மாமியாரானவள் கழுத்தில் நகைகள் மின்னிட அவற்றையெல்லாம் கழற்றி வைக்காமலேயே குளித்து முடித்து கொல்லைப்புற பின் வாசல் வழியே அந்த வீட்டிற்குள் பின்புறமாக நுழைந்து தன் கழுத்தை மேல் நோக்கினாள். குனிந்து வந்த பொழுது மருமகள் கதவின் பின்புறமாக தான் ஒளித்து வைத்திருந்த தன் கையில் உள்ள அந்த பூன் போட்ட கனமான உலக்கையால் இந்த மாமியாராகிய உலக்கையை மாமியார் கழுத்தில் உலக்கையால் ஒரே போடாக போட்டுவிட்டாள். கழுத்தில் அடிபட்ட அந்த பலே மாமியார் வலி தாங்கிட முடியாமல் சுருண்டு விழுந்து கொண்டிருக்கையில் மாமியாரின் மகனும் அப்போது
தன் தாய் கீழே விழுந்து துடித்து கொண்டிருப்பதை மட்டும் கண்டு அடிபட்டு விழுந்து விட்டார்கள் போல என்று கதறி பதறி ஓடோடி வந்து தாயின் அருகில் அமர்ந்து கொண்டான். வெளியில் சென்று இருந்து வந்தவன் தன் மகனைக் கண்ட மாமியார் வாய்விட்டு சொல்ல முடியாமல் செய்கை குறிப்பு மட்டும் காட்டினார். வீட்டின் மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த உலக்கையை தன் சுட்டு விரலால் மகனிடம் வாய் பேசிட முடியாமல் சுட்டி காட்டினாள். பிறகு தன் கழுத்தினை தன் மகனிடம் தொட்டு காட்டினாள். தொட்டு காட்டியவள் பின்பு மயக்கத்துடன் உயிர் பிரியும் வேளையில் ஓரமாக நின்றிருந்த மருமகளையும் சுட்டி காட்டி இறந்து போய்விட்டாள். இதுதான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தாய் வெளிப்படையாய் சொல்லாமல் செய்கை குறிப்பு மட்டும் காட்டுகிறாளே என்பது அவனுக்கு ஏற்பட்ட குழப்பம். அதுவும் நன்மைக்குத்தான் என்று எண்ணினாள் பலே மருமகள். ஆனால் வந்த மகனோ ஒன்றும் புரியாமல், அம்மா ஏதோ சொல்ல நினைக்கின்றார்கள், செய்கை சொல்லால் வெளிப்படையாய் சொல்ல முடியவில்லை, சுட்டி சுட்டி காட்டுகிறார்கள், அந்த விளக்கம் என்னவென்று எனக்கு விளங்கவில்லையே என்று ஏக்கத்துடன் தன் மனைவியை நோக்கும்போது பலே மருமகளாகிய அவன் மனைவி வாய் திறந்து தந்திரமாக சொன்னால் தான் தப்பிக்க உபாயம் நாடியபடி. அவள் என்ன சொன்னால் தெரியுமா? என்னங்க, இது கூடவா உங்களுக்கு புரியல? உலக்கை மாதிரி நிற்கிறீங்களே என்று உங்களை சுட்டி காட்டினார்கள். பின்பு தன் கழுத்தில் கிடப்பதை கழற்றி மருமகளாகிய எனக்கு போடுங்கள் என்று சுட்டு விரலால் உங்களிடம் சுட்டி காட்டிவிட்டு செய்கை குறிப்பு ஒளி செய்துவிட்டு கீழே விழுந்த மயக்கத்தில் உயிர் பிரிந்து போயிற்று. உங்கள் தாயாருக்கு அடிபட்டு இறந்து விட்டார்கள் என்றாள். நோகாமல் தப்பித்தும் நின்றாள். கொலையும் செய்வாள் பத்தினி என்ற பெரியோர் கூற்றும் இதற்குத்தானோ? புத்திமான் பலவான் என்றதும் சரியே. சாது மிரண்டால் காடு கொள்ளாதது போல் ஆயிற்று உலக்கையால் இவள் அடித்த அடி. இக்கதையில் வருவது போல் பலே மாமியாராகவோ பலே மருமகளாகவோ தகாத எண்ணங்கள் வழியே யாவரும் ஆகிடக்கூடாது. மருமகள் போல் உலக்கையால் ஒரே போடாக போட்டு மாமியாரை சாய்த்து விடவும் கூடாது என்பதே உண்மை. ஒருவருக்கு ஒருவர் வாய்விட்டு பேசி குறைநிறைகளை சரி செய்து கொண்டு தூய மனதோடு நெருங்கி பழகினால் தாய் போன்றவள் மருமகளை தன் மகளாக எண்ண மாட்டாளா என்ன? அதேபோல் மருமகளும் தன் தாயாக எண்ணி அவளை திருத்தினால் அவளும் பெண்தானே. மாமியாரும் அவரும் ஒரு நேரம் இந்த மருமகளிடம் பாசம் காட்டாமலா போய்விடுவாள்? அதை செய்திடாமல் ஒருவருக்கொருவர் பழி வாங்கிட நினைக்கும் இந்த செயல்கள் உலகத்தில் யாவர்க்கும் வரக்கூடாது என்பதே இக்கதையின் போக்கு. மாமியார் மெச்சும் மருமகளும் ஆகலாம் அன்பு பாசம் காட்டி நடந்து கொண்டால் எவருமே. இக்கதையில் மாமியாரின் குறிப்பு சொல்லாடல் வெளிப்படையாய் இருந்தால் உலக்கையால் என் கழுத்தை தாக்கி மூச்சு அடைய செய்துவிட்டால் உன் மனைவி என்பது வெளிப்படையாக வெளிப்பட்டிருக்கும். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. மௌன செய்கை சொல்லால் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி கொண்டால் இந்த பலே மருமகள் என்றுதான் சொல்ல வேண்டும். யாவரும் பலே மருமகள் ஆகுங்கள் வேண்டாமென்று கூறவில்லை. ஆனால் மாமியார் மெச்சுவது போல உலகம் மெச்சும் மருமகளாகவும் விளங்க வேண்டும் என்பதை இக்கதையாசிரியரின் வாழ்த்துக்கள்.